ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், lyrical GPM சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம பார்க்க போது ஒரு அருமையான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து பெரும்பாலும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு அருமையான சாங்ஸு, அந்த சாங்ஸுடைய வேர்டு ரிலிக்ஸ் எல்லாமே வந்து அதிலேயே வந்துடும். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ், பல ஃபோட்டோஸில் ஒரு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து அழகான ஒரு ஸ்லைட் ஷோ வீடியோ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் புதுசாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். இதில் வந்து சாங்ஸ் இருக்குது. நான் சாங்ஸை கொஞ்சம் தான் ப்ளே பண்ண முடியும், ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். நம்ம இந்த வீடியோ ப்ளே பண்ண பாருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்லைட்ஸை வந்து இந்த அப்ளிகேஷனில் பண்ணலாம். எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய இமேஜ் மட்டும்தான். சரி, வாங்க அது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த மியூசிக்கலி, அதுதான் வந்து டிக்டாக்னு வந்துருச்சு. அந்த அப்ளிகேஷன் எப்படியோ அதே மெத்தட் தான் இதுவும். இது வந்து ரிலிக்ஸ்லி. இந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் வீடியோ கீழே கொடுப்பேன். நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க. நான் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பல லாங்குவேஜோட இது இருக்குது, பல கேட்டகரியில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே மேலே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதை நமக்கு வந்து தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுச்சா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், தமிழ், பர்த்டே சாங்ஸு, காடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தலைப்பாறையாக கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தேவை தமிழ்ங்கிறனால நம்ம வந்து தமிழை ஓப்பன் பண்ணுறோம். அப்போ தமிழில் எந்தெந்த பாடலாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வரும். இது பாருங்கள், இதில் அவங்களுடைய ஃபோட்டோஸ் கொடுத்து வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கீழே ஸ்வைப் பண்ணி பாருங்கள், ரொம்ப சாங்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு தேவைப்படுச்சா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இந்த இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதோடைய அது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாருங்கள் யூஸ் நவுன் இருக்குல்ல, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா யூஸ் நவுன் வந்துடும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு இதை வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட்ஸ்னு ஆப்ஷன் வந்துடும். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கதை வந்து நம்ம எப்படி இது பண்ணணும்னு காட்டுறேன். யூஸ் நான் ஒருக்கில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய கேலரிக்கு போயிடும். கேலரியில் போய் உங்களுக்கு ஃபோட்டோஸ், எந்த ஃபோட்டோஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஐஎம்ஓவில் வந்து நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் பல ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணுறத கூட அது நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே அது செட் ஆகும். இல்லை ஒன்று மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ஒன்றேவோட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஃபோட்டோவை தூக்கி நீங்கள் 2-3 தடவை கிளிக் பண்ணால் கூட பண்ணிவிட்டு இங்கே எதுவும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். அவ்வளோதான். ரெண்டரிங் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அழகான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கான தகுந்த ஒரு வீடியோ கிடச்சிடும். நீங்கள் நண்பர்கள் மத்தியில் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிங்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.